ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கேயே மயில் முடி பார்த்தீங்கன்னா மயில் நம்ம முடியை நிறைய உறுத்தி போட்டிருக்குது. அதாவது சின்ன வயசுலலாம் இந்த மயில் குட்டி போடுமான்னு சொல்லி அலைஞ்ச காலம் அது ஒரு காலம். அதாவது மயில் முடியை புத்தகத்தில் வச்சுக்கிட்டு அந்த முடி இன்றைக்கி குட்டி போட்டுருமா நாளைக்கு குட்டி போட்டுருமான்னு சொல்லி மயில் முடியோடு பயணித்த அது ஒரு காலம். இப்போ பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் மயில் முடியாக கிடக்குது. இந்த சீசன்லாம் மயில் ரெக்கைகளை எல்லாம் உறுத்துணும்னு நினைக்கிறேன். காணுகின்ற இடமெல்லாம் மயில் முடியாக இருக்குது. ஆனால் எடுக்க தான் மனசு வரல. அது ஒரு வயது, இது ஒரு வயது. அதாவது சில வயதுகளில் எதுவெல்லாம் ஆச்சரியமாக தெரிந்ததோ, எதுவெல்லாம் ரசனையாக தெரிந்ததோ, அது ஒரு காலம் கடந்த பின் இதெல்லாம் ரசித்தோமா என்று சொல்லி சிரித்துட்டே போகக்கூடிய வகையில் இருக்குது. அந்த வகையில் மயில் முடி ஒரு இன்றியமையாது. இப்போ மயில் முடி பிடிக்கும், ஆனால் எடுத்து சேகரிக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை. ஸோ ஒவ்வொரு வயதுக்கு தக்கன ஒவ்வொரு வயதுலேயும் ஒவ்வொரு லைக். ஸோ மயில் முடி யாருக்காவது வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இங்கே வேணா வாங்கிக்கோங்க. காடு ஃபுல்லாக மயில் முடியாக தான் கிடக்குது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையிலே ரசிக்கும் போது எல்லா வயதுகளிலும் அந்தந்த ரசனை வராது. ஸோ எப்போது நமக்கு ரசனை வருகிறதோ அப்போதே ரசித்து விட்டு கடந்து விடுவோம். மீண்டும் அதை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் வருமா என்பது தெரியவில்லை. ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது ரசிக்க தோன்றும் போதே வாழ்க்கையை ரசித்து விடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை மீண்டும் வருவதில்லை. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு முறை.